நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் அவர் போலீஸு இன்ஸ்டாகிராமில் எனக்கு ஒரு ஆடியோ மெசேஜ் அனுப்பிச்சிருக்காரு. சார் நான் ஒரு வீடியோ அனுப்புகிறேன், அதை பற்றி நீங்கள் கண்டிப்பாக பேசுவீங்கன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருந்தாரு. கீழே பார்த்தா அந்த வீடியோ இருந்துச்சு. ப்ளே பண்ணி என்னால் பாதி கூட பார்க்க முடியல. ஒரு ஹிந்திக்காரனை ஒரு 4 பேர் வெட்டுறாங்க. ரொம்ப கொடூரமாக இருக்குது. ஏன் தமிழ்நாடு கவர்மெண்ட்டு மேலே தப்பு பண்ணுறவனுக்கு பயம் இருக்குதா? இல்லவே இல்லை. எனக்கு தெரிஞ்சே நான் அவன் சொல்லட்டுமா, என் ஊர்லேருந்தே அடாவடி பண்ணிக்கிட்டு தண்ணி அடிச்சுக்கிட்டு இல்லாத அலும்பு பண்ணவனா வீட்டில் தொல்லை தாங்க முடியாமல் ஃபாரினுக்கு அனுப்பிச்சி விட்டாங்க வேலைக்கு போகணும். அங்கே போய் பார்த்தா பொட்டி பாம்பு மாதிரி இருக்கான். அந்த கவர்மெண்ட்டை பார்த்தா பயம். இங்கே ஆடுற மாதிரி அங்கே போய் ஆடினா ஐயோ போச்சு, நம்மளை ஜெயிலில் போட்டுருவாங்க, இல்லை நம்மளை சுட்டு போடுவாங்க அப்படின்ட்டு பயம் இங்கே இருக்குதா? இல்லை. அதான் இப்படிலாம் நடக்குது. நம்மளை நம்பி தானேப்பா வராங்க. அவங்கள நம்பி எத்தனை பேர் நம்ம தமிழ் மக்கள் போய் அங்கே வேலை செய்கிறோம். என் ஊருக்காரன் நீ இப்படி பண்ணிட்டீல, நானும் பதிலுக்கு பண்ணிட்டுமான்னு பண்ணால் நம்ம தமிழ் மக்களோட நிலைமை என்ன வருது? ஒரு போலீஸ்காரே எனக்கு அனுப்புகிறாருன்னா அவருக்கு எவ்வளோ ஆதங்கம் இருந்திருக்கும். அப்போலாம் ஆத்திரத்துக்கும் கோவத்துக்கும் தாத்தங்காலத்தில் அருவாளை தூக்கிட்டு திரிஞ்சாங்க. இப்போ அவங்களே அதெல்லாம் விட்டு போங்கடா அப்படின்ட்டு சென்னைன்னு மரத்தடியில் உட்காந்துருக்காங்க. இப்போ என்னடானா புதுசாக சோசியல் மீடியாவில் கெத்து காட்டுறேன்னு அருவாளை தூக்குறதும் அதுக்கு ரீல்ஸு போடுறதும். அப்போல்லாம் கூட்டு குடும்பம்னு என்னென்னா படம் வரும். ஒருத்தன் ரவுடி ஆகி அவன் எதுக்கா ரவுடி ஆனான்றதெல்லாம் ஒரு சீவலப்பரி பாண்டி படம் பார்த்திருக்கியா? நெப்போலியன் கடைசியில் சொல்லுவார் பாரு ஒரு டைலாகு, அதுதான் நிஜம். என்னை மாதிரி வாழ்க்கையை அழிச்சிக்காம குடும்ப கோட்டையோட வாழுங்கன்னு சொல்லிட்டு அந்த படத்தில் கிளைமேக்ஸில் என்கவுண்டரில் சுடுவாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது.